கல்வி, விளையாட்டு, ஆன்மீகம், மருத்துவம் மற்றும் அனைத்து சட்டமன்ற தொகுதி நமது கூட்டணி வேட்பாளர் அறுவை தோழர் டி. ராமச்சந்திரன் எம்எல்ஏ அவர்கள் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராகிய இன்று திமுக, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் மற்றும் தேமுதிக போன்ற கிராமத்தை சார்ந்த அன்பு பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்கள் கிராமத்துக்கு கதிர் அருவாள் சின்னத்திலே வாக்கு சேகரிக்க என்னோடு வருகை தந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர்களில் ஒருவரான அருமை தோழர் ஸ்ரீதர் அவர்களே மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மாவட்ட குழு உறுப்பினர் தோழர் ஜெயராமன் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் பாசத்துக்குரிய தோழர் ஸ்ரீ கிருஷ்ணப்பா அவர்களே, விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய மாவட்ட துணை செயலாளர் மஞ்சுநாத் அவர்களே, காங்கிரஸ் பேரியக்கம், தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியுடைய நிர்வாகிகளே, பங்கேற்றிருக்கின்ற வாக்காளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் புரட்சிகரமான மாலை நேர வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஜெயராமன் சொன்ன மாதிரி இந்த கிராமத்துக்கு நான் ஒன்றும் புதுசு இல்லை. கடந்த 25 ஆண்டு காலமாக உங்க கிராமத்துல, உங்க ஊர்ல, உங்க குடும்பத்துல ஒரு கல்யாணம்னா பத்திரிக்கை வச்சா உங்க சொந்தக்காரர் வராங்க இல்லையோ, முதல் நாள நாங்க வருவோம். உங்க வீட்டுல ஒரு இளவுன்னா கண்டிப்பா நாங்க வருவோம். உங்க கிராமத்துல ஒரு நிகழ்ச்சின்னா நாங்க வருவோம். ஆகவே கூடிய சுக திக்கங்களில தொடர்ந்து பங்கேற்கக்கூடியவன் தான் இந்த ராமச்சந்திரன். அதோடு இல்லாம தொடர்ந்து 4 முறை நீங்களாம் கதிர்வாள் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செஞ்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்கீங்க. சட்டமன்றத்துல பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நம்முடைய தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். குறிப்பா போன சட்டமன்ற தேர்தலில் இதே கிளமானத்துல வாக்கு சேகரிக்கும் போது நம்முடைய பகுதியில ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரியில நம்முடைய பெண் குழந்தைகள்லாம் கல்லூரி படிப்பு படிக்கணும்னா கிருஷ்ணகிரி போனோம், இல்ல பெங்களூர் போனோம். ஆகவே நம்முடைய கல்லூரி தொகுதியில் ஒரு அரசு கலை கல்லூரியை நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கை வச்சீங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறேன். இந்த 5 ஆண்டு காலத்துல நம்முடைய போன்றதற்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நாம கேட்ட அரசு கலைக்கல்லூரியை தேன்கனிக்கோட்டையில 20 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. ஐடிஐ கல்லூரி ஒண்ணு 15 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. நம்முடைய இளைஞர்கள் எல்லாம் விளையாட்டு போட்டிகளை துவக்கி வைக்கும் போது, கபாடியோ கிரிக்கெட்டோ வாலிபாலோ துவக்கி வைக்கும் போது நம்முடைய தொகுதியில ஒரு ஸ்டேடியத்தை அமைத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு அந்த கோரிக்கையும் நிறைவேற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. தேன்கனிக்கோட்டையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா 5 ஏக்கர்ல இண்டோர் ஸ்டேடியம், அவுட்டோர் ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த பணிகள் நடந்துட்டு இருக்கு. நம்முடைய தாலுகா மருத்துவமனையில, அதாவது யானை மதிச்சோ இல்லனா ரோடு ஆக்சிடென்ட் ஆகி தலைகாயம் ஏற்பட்டா இல்லனா பாம்பு கடிச்சா தாலுகா ஹெட் குவார்டர் ஹாஸ்பிட்டல் போனா ஆபரேஷன் தியேட்டர் இல்ல, மருத்துவர்கள் இல்ல, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லன்னு சொல்லி நீங்க கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போங்க, இல்ல சேலம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் போன்னு சொல்லி ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் 22 கோடி ரூபாயில 51 பெட் ஹாஸ்பிட்டல் எல்லா ஆபரேஷனும் செய்யற தியேட்டரோட இன்னைக்கு நமக்கு தொகுதியில கொடுத்திருக்காரு. அதோடு இல்லாம நம்முடைய பகுதியில உங்களுக்கு எல்லாம் தெரியும், இந்த சாலைகள் எல்லாம் 2006க்கு முன்பு ஒரு வழிச்சாலையா இருந்தது. ஒரு பஸ் வந்தா ஆப்போசிட்ல ஒரு பைக் போக முடியாம இருந்தது. நான் வந்த பிறகுதான் 2 வழிச்சாலையை அதை மாத்தணும். அதோடு இல்லாம இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓசூர் டிவிஎஸ்ல இருந்து மாநில எல்லையில இருந்து ஓசூர், கிளமங்கலம், அதே மாதிரி நாகமங்கலம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராயகோட்டா வரைக்கும் 40 கிலோமீட்டர் இன்னைக்கு டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் இருக்கு. எங்க சொந்த பஞ்சாயத்துல எங்க நிலத்தை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த டாடா எலக்ட்ரானிக்ஸ் இன்னைக்கு 75,000 பேர் வேலை செய்யறாங்க. நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவங்க இளைஞர்கள் படித்தவங்க 16,000 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சமீபத்துல 2 மாசம் முன்னாடி கூட ஒரு வேலை வாய்ப்பு முகாமை நம்முடைய தலித் தொகுதியில் ஏற்படுத்தி ஒரு 500 இளைஞர்கள் படித்த இளைஞர்கள் கலந்துக்கினாங்க. அதுல 318 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு
வேலை வழங்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு ஷிப்டுக்கு வந்து 8000 பேர் 9000 பேர் 300 வண்டி 200 வண்டி பஸ் வரும். அடிக்கடி கிளம்பாலத்தில் ஆக்சிடென்ட் நடக்கும். ஆகவே அந்த விபத்துகளை தடுக்கும் வகையில் இன்னைக்கு 40 கிலோமீட்டருக்கு 9 கோடி ரூபாய், இன்னைக்கு 400 கோடி ரூபாயில 4 வழிச்சாலை அமைச்சு கொடுத்திருக்கிறோம். அதோடு இல்லாம பள்ளி மதகாண்டப்பள்ளி ஓசூர் சாலை நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு, கல்லூரிகள் இருக்கு, அதே மாதிரி பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அங்கேயும் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் இருந்தது. அதையும் சட்டமன்றத்தில் பேசி 25 கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு 9 கோடி ரூபாய், இன்னைக்கு 250 கோடி ரூபாய் இன்னைக்கு அந்த சாலையும் 4 வழிச்சாலையாக அமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. தேன்கனிக்கோடு இருந்து பஞ்சப்பள்ளி வழியா, அதாவது தருமபுரி சேலம் நெடுஞ்சாலை இணைக்கிற சாலை ஒரு வழிச்சாலை, அந்த திப்ப சத்திரத்திட்ட பாத்தீங்கன்னா அடிக்கடி விபத்துகள் ஏற்படும். இன்னைக்கு அந்த சாலையும் கூட 26 கோடி ரூபாய் இன்னைக்கு இருவழிச்சாலையா மாத்தி கொடுத்திருக்கிறோம். அதோடு இல்லாம வனவிலங்குகள் பிரச்சனை பெரிய பிரச்சனை, காட்டு யானை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா காட்டு பன்றிகள் வந்து விவசாயிகளுடைய விளைநிலங்களுக்கு வந்து நெல்லு கரும்பு தக்காளி எல்லாம் சேதப்படுத்தும். அதுக்கு நிவாரணம் கிடைக்காம வந்தது. சட்டமன்றத்தில் பேசி 5 ஆண்டு காலமாக கிடைக்காத நிவாரணத்தை நம்ம பெற்றுக் கொடுத்திருக்கிறோம். அதோடு இல்லாம அந்த நிவாரண தொகை அரசு அறிவிச்சுக்கிறது போதுமானதுன்னா போதுமானதா இல்ல. ஒரு ஏக்கர் பயிர் செய்யணும்னா இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய் செலவாகுது. அரசாங்கம் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அந்த நிவாரண தொகையை 2 லட்சமாக உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லி கூட சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறோம். அதே மாதிரி யானைகள் தாக்கி உயிரிழப்பு ஏற்பட்டா 3 லட்சம் ரூபாய் கொடுத்திருந்தாங்க. நம்முடைய கலைஞர் ஆட்சிக்கு வந்த பிறகு 5 லட்சம் ரூபாய் பண்ணாங்க. நம்முடைய ஸ்டாலின் இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் உயர்த்தி இருக்காங்க. அதுவும் போதுமானதாக இல்லை. 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதே மாதிரி யானை தாக்கப்பட்டு உயிரிழந்த குடும்பத்துக்கு அரசு வேலை கொடுக்கணும்னு சொல்லி கூட அரசாங்கத்துல சட்டமன்றத்தில் பேசி இருக்கிறோம். அதோடு இல்லாம பாத்தீங்கன்னா நம்முடைய வனப்பகுதியை ஒட்டி அந்த யானைகள் குடியிருப்பு பகுதிக்கு வராம இருக்கு சோலார் ரோப் பென்ஸ் அமைக்கணும்னு சொல்லி போன சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்கும் போது பொதுமக்கள் இடத்துல கோரிக்கை வச்சாங்க. அந்த கோரிக்கையை கூட நிறைவேற்றும் வகையில் இன்னைக்கு பள்ளி தொகுதியில இன்னைக்கு 1 கிலோமீட்டருக்கு 35 லட்சம் ரூபாய், பாத்தீங்கன்னா 55 கிலோமீட்டருக்கு இன்னைக்கு 19 கோடி ரூபாய் இன்னைக்கு அந்த சோலார் ரோப் பென்ஸ் அமைக்கும் பணிகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் மீதி ஒரு 105 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த 105 கிலோமீட்டர் தூரம் அந்த சோலார் ரோப் பென்ஸ் அமைச்சா யானை பிரச்சனை இருக்காது. நிச்சயமாக வருங்காலத்தில் சட்டமன்றத்தில் பேசி வரப்போது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் தான் அதைக்கும் நிதி பெற்று அந்த பணிகளும் செஞ்சா, அதாவது மனித வனவிலங்கு மோதலை தடுக்க முடியும். அதோடு இல்லாம பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் வந்து பல்வேறு அறிவிப்புகளை தேர்தல் நேரத்தில் அறிவிச்சாங்க. அறிவித்த அத்தனை அறிவிப்புகளையும் நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்றி கொடுத்திருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், மகளிருக்கு வந்து விடியல் பயணம், அதாவது டவுன் பஸ்ல நீங்க வந்து பணமே கொடுக்காம எங்க வேணா ஏறலாம் எங்க வேணா இறங்கலாம் சொன்னாரு. இதெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க சில பேர். இப்ப முடிச்சு